புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே 2 தனியார் பேருந்துகளுக்கு இடையே நேர பிரச்சினை காரணமாக வடகாடு செல்லும் தனியார் பேருந்து ஓட்டுநர் சாலையின் குறுக்கே பேருந்தை நிறுத்தியதில் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தமிழக அரசு கொடுத்த இலவச வீட்டுமனை பட்டா இடத்தில் வீடு கட்ட எதிர்ப்பு தெரிவிக்கும் நபரால் கிராம மக்கள் அவதியடைந்து வருவதாக குற்றம் சாட்டினர். இதனையடுத்து அரசு இந்த குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டுமனை இடங்களை மீட்டு அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் 3 முறை மனு கொடுத்தோம். 3 முறை மனு கொடுக்கும்போது தாசில்தார் சார் வாங்குறாரு. அவர் எந்த நடவடிக்கை எடுக்கிறதில்ல. போனால் கூட அவர் என்ன சொல்கிறாரு, ஆர்ஐ ஆஃபீஸுக்கு போங்க, ஆர்ஐ கிட்ட போனால் முன்சிபல் கிட்ட போங்க, அதுக்கப்புறம் வரேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வரதில்லை. எத்தனோ முறை கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட போய் வந்து எங்களுக்கு சலுப்பாகி போச்சு. எங்களுக்கு அந்த இடத்த பாண்டியன் சொல்லிட்டு அவர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த இடத்த மீட்டு எடுத்து எங்களுக்கு வீடு வாசல் எல்லாம் கட்டி கொடுத்து உதவி செய்யணும். அரசாங்கம் தான் செய்யணும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தாவைக்க தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளதால் அனுமதி கேட்டு கட்சி நிர்வாகிகள் எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்தனர். மேலும் இந்த நிகழ்வில் நகர செயலாளர் சசிகுமார், வேப்பனப்பள்ளி ஒன்றிய செயலாளர் நாகராஜ் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு மீனாட்சி சொக்கநாதர் கோயிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் கோட்டாட்சியர் கேந்திரியா தலைமையில் நடைபெற்றது. விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் சரபங்கா ஆற்றின் இருபுற கரைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலை அமைத்து தர வலியுறுத்தி விவசாயிகள் சங்ககிரி கோட்டாட்சியரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவை மாவட்டத்தில் இந்தியாவின் பிரபல துப்பாக்கி சுடுதல் போட்டி விளையாட்டு வீரர் மற்றும் SGADF-இன் CEO ஆகிய சிவம் தாகூருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சிவம் தாகூர் மூணாறில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள இருக்கும் விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்தார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு உணவு 48வது வார்டு கவுன்சிலர் விஜயலட்சுமி விஜயகுமார் ஏற்பாட்டில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மேற்கு பகுதி செயலாளர் சுரேஷ், வட்ட செயலாளர் ரவி மற்றும் மாவட்ட பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். சென்னை புழல் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் காங்கிரஸ் கட்சி தலைவரை பொதுவெளியில் அவதூறாக பேசிய எடப்பாடி பழனிசாமி உடனடியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என 31வது வார்டு கவுன்சிலர் சங்கீதா பாபு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் உத்தரப்பிரதேச காவல்துறை கைது செய்தவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அவர்களை விடுதலை செய்யும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் குன்னத்தூர் அருகே முப்படாதி அம்மன் கோயிலில் அஷ்டதேவி தசரா குழு சார்பில் பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து விரதம் இருந்து பக்தர்கள் ஒருவர் பின் ஒருவராக பூக்குழியில் இறங்கி வழிபாடு நடத்திய இந்த சிறப்பு பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் மற்றும் வண்டலூர் முதல் கிளாம்பாக்கம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காலாண்டு தேர்வு விடுமுறைக்கு சொந்த ஊர் செல்வதால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலும் கடுமையான மக்கள் கூட்டம் அலைமோதிய நிலையில் காவல்துறையினர் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே படூர் ஊராட்சியில் கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்ற சுற்றுப்புற தூய்மை குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தாம் வசிக்கும் பகுதிகளை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்று அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே தண்ணீர் குழாய்க்கு மாலை அணிவித்து நல்லடக்கம் செய்த அதிமுக நிர்வாகி செயலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. 10 நாட்களுக்கு மேலாக குழாயில் ஏற்பட்ட பழுது நீக்கப்படாததற்கு நூதன முறையில் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அதிமுகவின் கிளை செயலாளர் சேகர் இதற்கு உரிய தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட அளவிலான சைக்கிள் விரைவு போட்டி திண்டுக்கல் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டுக் கழகம் சார்பாக நடைபெற்ற இந்த போட்டியினை மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மகேஷ் கொடியசைத்து துவக்கி வைத்த நிலையில் பள்ளி மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதைத் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது. குமரி மாவட்டத்தில் மலையோர பகுதிகளில் தொடரும் மழை காரணமாக கோதையாறு போன்ற ஆறுகளில் தண்ணீர் கரைபுரண்டு ஆக்ரோஷமாக செல்கிறது. இதன் காரணமாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆறுகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டதோடு குழித்துறை சப்பாத்து பாலத்தில் 3வது நாளாக போக்குவரத்து தடை நீடிக்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் நெல் அறுவடை இயந்திரங்களுக்கு கூடுதல் வாடகை வசூல் செய்யும் அறுவடை இயந்திர உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். குறிப்பாக நெல் அறுவடை இயந்திரங்கள் தேவை இருப்பின் பிற மாவட்டங்களில் உள்ள இயந்திர உரிமையாளர்களை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் விருது பெற்ற சென்னிமலை வடக்கு ஒன்றிய செயலாளர் செங்கோட்டையனுக்கு பொதுமக்கள் அவரது இல்லத்திற்கு சென்று நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். சமீபத்தில் கரூரில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் செங்கோட்டையன் அவர்களின் கடின உழைப்பை பாராட்டி அவருக்கு சிறந்த ஒன்றிய செயலாளர் விருதை திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆயுத பூஜையை முன்னிட்டு வரும் 29ஆம் தேதி முதல் மங்களூர் சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. அதன்படி மங்களூரில் இரவு 11 மணிக்கு புறப்படும் ரயில் கோவை திருப்பூர் வழியாக சென்று மறுநாள் மாலை சென்னையை அடைகிறது. மறுமார்க்க ரயில் 30ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் புறப்பட்டு அடுத்த நாள் மதியம் 12:30 மணிக்கு மங்களூரை அடைவதாக சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வேலூரில் உள்ள திருப்பதி தேவஸ்தான தகவல் மைய ஆலயம் மற்றும் ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகேயுள்ள பள்ளிக்குப்பம் கிராமத்தில் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விரைவு மிதிவண்டி போட்டியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நடைபெற்ற இந்த மிதிவண்டி போட்டியில் 100கணக்கான மாணவ மாணவிகள் பங்கேற்ற நிலையில் வெற்றி பெற்ற 10 பேருக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.